கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நெகேமியாவின் புத்தகம். ஒரு சில வசனங்கள். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரி ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதயாவிலிருந்து வந்தார்கள். அவர்களுக்கு நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீண்டிருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அல்லேலூயா. அப்போ நெகேமியா என்று தேவதாசன், அல்லேலூயா, ஆண்டவருடைய ஒரு பிள்ளை, கர்த்தருடைய நாமத்துக்கு வைராக்கியமாய் வாழ்கிற ஒரு மனிதன், ஒரு தேவ மனிதன் தான் இந்த நெகேமியா. இந்த நெகேமியாவுடைய வேலையை பார்த்தால் அவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருக்கிறான். திராட்சரசம் ராஜா குடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். அல்லேலூயா. ஒருவேளை எதிராளிகள் யாராவது ராஜாவின் திராட்சரசத்திலே விஷத்தை கலந்து விடக்கூடாது. அப்படி கலந்து விட்டாலும் அது யார்தான் குடிக்கணும்? இந்த பானபாத்திரக்காரன் குடிச்சு டெஸ்ட் பண்ண பிறகுதான் ராஜா குடிக்க வேண்டும். இவனுக்கு ஏதாவது சம்பவித்து அதை பத்தி ராஜா தெரிஞ்சுக்கிடுவார், இதுல விஷம் இருக்கு. உண்மையான உத்தமமான ஒரு மெய்காப்பாளருடைய வேலையாக இந்த பானபாத்திர வேலை இருக்கிறது. இப்படிப்பட்ட வேலையை செய்து ராஜாவின் அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு தேவ மனுஷன் தான் இந்த நெகேமியா. அவன் சூசான் அரண்மனையில இருந்தான். நெகேமியா பத்தி அவன் சொந்த பந்தங்கள் உறவினர்கள் எல்லாம் நன்றாக அறிந்திருந்தார்கள். நம்மை சேர்ந்த ஒருவன் சூசான் அரண்மனையில் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருக்கிறான் என்று. எருசலேமிலிருந்து வந்த ஒரு சில மனிதர்கள் இப்பொழுது நெகேமியாட்ட வந்து பேசுகிறார்கள். பேசும்போது ஒரு சில உண்மைகள் அங்கே சொல்லப்படுகிறது. அது என்னன்னா, சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவித்து வருகிறார்கள். சிறையிருப்பில் இருக்கிறவங்க, அதாவது சிறையிருப்பில் இருந்து மீண்டவர்கள். இந்த இஸ்ரவேல் தேசத்துடைய சரித்திரத்தை பார்க்கிற பொழுது எரேமியா தீர்க்கதரிசி காலத்திலே, எசேக்கியேல் தீர்க்கதரிசி காலத்திலே, நெகேமியாவின் தீர்க்கதரிசி காலத்திலே வடதேசம் இஸ்ரவேல் சமாரியா அது பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டது, அது சீரழிக்கப்பட்டது. அது யூதயா தேசமோ எரேமியாவின் நாட்களிலே அங்கே பாபிலோனுடைய படையெடுப்புகள் இருந்தது. அது நிமித்தமாக அது சுட்டரிக்கப்பட்டதும் தேசம் பாழ்படுத்தப்பட்டதும் அங்கே முக்கியமான மீதியான யூதர்கள்லாம் சிறையிருப்பிலே கொண்டு போகப்பட்டு பாபிலோன் தேசத்தை கொண்டு வரப்பட்டார்கள். இப்படி கொஞ்சமா அங்க இருந்து எல்லாம் அடிச்சு 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 எங்க வந்துட்டாங்க? யூதர்கள்ல, இஸ்ரேல் ஜனங்கள, எல்லா ஜனங்களும் ஓரளவுக்கு எங்க வந்துட்டாங்க? இங்க வந்துட்டாங்க, பாபிலோன் தேசத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி ஆனா மீதியா இருக்கிறவர்கள் மகா தீங்கு அனுபவித்தார்கள், நிந்தை அனுபவித்தார்கள். அங்கே அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, வாசல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அலங்கம் வந்து இடிக்கப்பட்டிருக்கிறது, அலங்கை இடிச்சு தள்ளிட்டாங்க, வாசல்லாம் சுட்டரிக்கப்படப்போ அவங்க எப்படிப்பட்டனா, எருசலேம் ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துக்குள்ள அலங்கம் சுற்றி அலங்கம் கட்டிட்டு போய் எரிகோ மதில் இருந்தது. எரிகோ பட்டணத்தை சுற்றி எரிகோ மதில் இருந்து பாதுகாப்பா இருந்தது. அதுபோல எருசலேம் பட்டணத்துக்கும்
இந்த அலங்கம் மதில் போன்று இருந்தது, காம்பவுண்ட் சுவர். அங்கு சுற்றி சூழ பட்டணம் சுற்றி சூழ தேவாலயத்துல உள்ளடக்கி, அரண்மனை உள்ளடக்கி, முக்கியமான அதிகாரிகள் மேன்மக்கள் அங்கே குடியிருக்கிறவர்களாக இருக்கப்பட்ட பகுதியாக எருசலேம் இருந்தது. அது யூதர்களுக்கு மேன்மையான ஒரு பட்டணமாக காணப்பட்டது. ஆனா இப்ப யூதர்கள் சிறைக்கு போகப்பட்டு, அந்த அலங்கை இடிக்கப்பட்டு, வாசல் சுட்டரிக்கப்பட்டு, ஜனங்கள் தீங்கி அனுபவிக்கிறார்கள், நிந்தையோடு கூட வாழ்கிறார்கள். எந்த மேன்மையும் இல்லை. சவுல் ராஜா 40 வருஷம் அரசாண்டான். அதுக்கப்புறம் தாவீது ராஜா 40 வருஷம் அரசாண்டான். அதுக்கப்புறம் சாலமோன் ராஜா 40 வருஷம் அரசாண்டான். அவனுடைய பின் அடியார்கள் அரசாண்ட ஒரு மகா பெரிய ஒரு தேசம், ஒரு மேன்மையான தேசம். ஏன்னா யூதர்களை பார்க்கிற பொழுது அவர்கள் இனமும் மதமும் ஒன்றாக இருந்தது. அல்லேலூயா. இனம் வேறு மதம் வேறு இல்லை, அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க. அவர்கள் இனத்துக்காக எழும்புகிறார்களா இல்ல மதத்துக்காக எழும்புகிறார்கள் சொல்லவே முடியாது. மதம் அந்த அளவுக்கு முக்கியமா இருந்த 2 பிரிக்க முடியாத ஒரு பண்பாக மதம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர்கள் தனிப்பட்ட விதத்தில் எழும்பும் பொழுது அவர் ஆண்டவரோடு கூட எழும்புவார்கள். அவருடைய எழுச்சி கர்த்தரோடு கூட இருக்கும். அவர்கள் வீழ்ந்தாலும் கர்த்தரை சொல்லிட்டே தான் வீழ முடியும். மறுபடியும் எழும்பினாலும் கர்த்தரோடு தான் எழும்ப முடியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மக்கள் இருந்தார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இப்படிப்பட்ட ஜனங்கள், யூதர்கள், அந்த தேசம் அவர்களுக்கு ஒரு மேன்மையான பட்டணமாக அந்த எருசலேம் இருந்தது. யூதயாய் காணப்பட்டது. அவர்கள் மேன்மையாக வாழ்ந்த அந்த நாட்களை எண்ணி பார்த்தார்கள். ஆனா அதுல ஒண்ணுமே இல்லை, மேன்மை இல்லை, ராஜா இல்லை, அரண்மனை இல்லை, தேவாலயம் இல்லை, சுற்று மதில் அலங்கம் இல்லை, அத வாசல்கள் இல்லை, எல்லாமே இடிக்கப்பட்டு ஏனோ தானம் கிடக்கு. சுத்தி இருக்கிற பிரஜாதி எல்லாம் சுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓரோனியர்கள், அம்மோனியர்கள், அரேபியர்கள், இப்படி சொல்லக்கூடிய பலவிதமான பெலிஸ்தியர்கள், இப்படி சொல்லக்கூடிய ஜனங்கள்லாம் சுற்றி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதன் மத்தியில இவங்க வாழ்றாங்க. எல்லாம் ஒரு கேடுகட்ட வாழ்க்கை. அல்லேலூயா. தேவாலயம் இல்லை, தேவ ஆராதனை இல்லை, அதுல ஒரு ஆசாரியர்களுக்குள்ள லேவியருக்குள்ள பணிவிடைகள் இல்லை. ஜனங்கள் ஒழுங்கா சம்பாதிச்சு நிம்மதியா இருந்த ஆண்டவருக்கு பிரியமா ஜீவிக்கக்கூடிய வழி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சீரழிந்த ஒரு சூழ்நிலையை தான் நெகேமியா பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டவர் நான் உட்கார்ந்து அழுது செல்வனாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. இந்த வார்த்தையை கேட்டவன் அவனுக்குள்ள துக்கம். அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க, இவனுக்குள்ள துக்கம், கஷ்டம். சில நாளாய் துக்கித்து சில நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். நம்ம ஆட்கள் இன்னைக்கு பார்க்கிறோம், கிறிஸ்தவர்கள் நிறைய இடத்துல வட இந்திய பகுதியில தேவாலயம் எல்லாம் அவங்க இடிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்க்கும் பொழுது ஒரு சர்ச்சு பெருசா கட்டி இருக்கிறாங்க. ஆனா அதுல ஆள் இல்லை. அதை ஒரு நூற்றுக்கணக்கான கும்பல் இடித்து கொண்டிருக்கிறார்கள், சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அதுக்கு முந்தைய இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல அந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி கிறிஸ்துமஸ் தாத்தா மற்ற எல்லா அலங்கார பொருட்கள்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அடித்து நொறுக்குகிறார்கள். மதவெறி கண்ணோட்டத்தோடு கூட கிறிஸ்தவ சிம்பிள் ஏதாவது இருந்தா கூட அவனுக்கு ஒரு மதவெறி கண்ணோடு அதை இடித்து தள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை வட இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து தென்னிந்திய கிறிஸ்தவர்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க. இல்லையா? இப்படியெல்லாம் சபையெல்லாம் இடிக்கிறாங்களே, ஜனங்களெல்லாம் சிதறடிக்கிறாங்களே, ஜனங்களை கொடுமைப்படுத்துறாங்களே, இப்படி வேதனைப்படுத்துகிற சம்பவம் இது போலதான் அன்னைக்கு எருசலேம்ல காணப்பட்டது. அதுதான் அந்த நாட்கள்ல நெகேமியா எழும்பி அதை விசாரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய ஜெபத்தை பார்க்கிறோம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்தருக்காக இன்று இரவும் மகளும் உமக்கு முன்பாக
மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகி நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியினுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளை மீறினால் நான் உங்கள் ஜாதியில் உங்களை சிதறடிப்பேன் என்றும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவையின்படி செய்வீர்களானால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரின் உம்முடைய தாசனாய மோசே கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரின் உமது மகாவளமினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக் கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைவிட பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியரும் என்று பிரார்த்திப்பான். பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். அல்லேலூயா. அப்ப நெகேமியாவுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். அவன் நெகேமியாவுடைய ஜெபம் எதன் அடிப்படையில் இருந்ததுன்னு சொன்னால், பரலோக தேவன் மோசேக்கு கொடுத்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட காரியம் இதுல வருது. அன்னைக்கு ஆண்டவர் மோசேட்ட சொன்னாரு, இந்த ஜனங்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தால் இவர்கள் தேசத்துல இருந்து செதறடிச்சிருவேன். இவங்களுக்கு நாடு நகரம் பட்டணம் ஒண்ணு வீடு வாசல் ஒண்ணு இருக்காது. ஆனா மறுபடியும் என்னை நோக்கி கூப்பிட்டு அவை விட்டால் அவர்கள் எங்க இருந்தாலும் கூப்பிட்டு வந்து அவங்க ஸ்தலத்துல நான் கொண்டு வந்து வைப்பேன். இது ஒரு ஆசீர்வாதம். ஒரு சாபம் இருக்கு, ஒரு ஆசீர்வாதமும் இருக்கு. அல்லேலூயா. அப்ப அதை சொல்லிதான் இந்த நெகேமியா ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம். எங்கள் முன்னோர்கள் எங்கள் பிதாக்கள் கெட்டவங்க. நாங்க பாவம் செய்தோம். எங்க பாவத்தை மன்னிங்க. எங்கள் ஜெபத்தை கேளுங்க. நாங்கள் மறுபடியும் அந்த இடத்துல யூதேயா தேசத்துல எருசலேம் பட்டணத்துல நாங்கள் குடியிருக்க வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி ஜெபிச்சுட்டு, இந்த மனுஷன் கண்கள் எனக்கு ஒரு இரக்கத்தை கட்டளையிடும். இந்த மனுஷன் அல்லேலூயா. அங்க ஆண்டவர்கிட்ட இந்த ராஜாவுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கும் சொல்ல, இந்த மனுஷனுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும், நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அங்க ஜெபத்தை முடிக்கிறார். அல்லேலூயா. அப்ப அடுத்த நாள் பார்க்கும்போது 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது அர்த்தசஷ்டா ராஜா, அந்த ராஜாவின் பேர் என்ன? அர்த்தசஷ்டா. அந்த ராஜா கிட்ட வந்து பானபாத்திரம் திராட்சரசம் குடிக்கும் போது அதை வாங்கி ராஜா குடிக்கிற வேலை கேட்கிறாரு. உன் முகத்துல ஒரு துக்கம் இருக்கு, இந்த துக்கம் உன் மனசுல உள்ள துக்கம் தான் போடுக்கு, அது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் தன்னுடைய துக்கத்துக்கான காரணத்தை சொல்றாரு. ஐயா, நாங்க வந்து இப்படி எருசலேம்ல பட்டணத்துல அங்கே எருசலேம் தேசத்துல நாங்க வந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்து வாழ்ந்து வந்தோம். ஆனா இப்பொழுது அந்த அலங்கை இடிக்கப்பட்டிருக்கு, வாசல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கு. அங்குள்ள ஜனங்கள் தீங்கையும் நிந்தை அனுபவித்து வருகிறார்கள். அங்க ஒரு மேன்மை இல்லை. அதனால எனக்கு அதை நினைச்சு ஆயிட்டு மனசு துக்கம் உண்டாயிட்டு, ரொம்ப துக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு. அப்ப இதெல்லாம் செய்ய உனக்கு எவ்வளவு நாள் செல்லும்னு அவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. யாராவது பானபாத்திரக்காரனுக்கு யாருமே இருந்து வேலைப்பாரு ஒழுங்கா, வேற எதையும் வாய் திறக்க கூடாது, இல்லைன்னா டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன், இதைத்தான் சொல்லுவாங்க. ஆனா இவர் சொல்லும்போது இதெல்லாம், இந்த வேலையெல்லாம், இந்த அலங்கெல்லாம் கட்டி முடிக்க, இந்த வாசல்லாம் கட்டி முடிக்க உனக்கு எவ்வளவு நாள் செல்லும், உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு தரேன் அப்படின்னு அர்த்தசஷ்ட ராஜா சொல்றாரு. சொன்னவனே இவனுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ ஆசாப்பிட்ட சொல்லி, இவ்வளவு மரம் வேணும், இவ்வளவு கல் வேணும், இவ்வளவு பொருள் வேணும், இவ்வளவு பணம் வேணும், இவ்வளவு வெள்ளி தங்கம் வேணும் எல்லாம் கேட்கிறார். கேட்டவொடனே நான் தாரேன், நீ கெட்டிட்டு
திரும்பவான்னு சொல்லி லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்புறேன். ஏன்னா ராஜா ஒரு பெரிய ராஜ்யத்தின் தலைவராக இருந்தபடினால, ராஜாவா இருந்தபடினாலே, அந்த ராஜ்யத்துக்குள்ள அநேக மாகாணங்கள் இருந்தபடினாலே, அநேக சட்ட திட்டங்கள் இருந்தபடினாலே, அநேக கவர்னர் இருந்தபடினாலே, எல்லாருக்கும் உத்தரவு வாங்குவதற்கு இவனுக்கு ராஜாவுடைய கையெழுத்து அவசியம், ராஜாவுடைய அனுமதி அவசியம். எல்லாம் கேட்டு வாங்கிட்டு எங்க போயிட்டான்? எருசலேமுக்கு போய் அங்க உள்ள ஜனங்களை பார்த்து பேசுகிறான். அங்குள்ள ஜனங்களை பார்த்து பேசி நாம் என்ன செய்யறோம்? ராஜாட்ட உத்தரவு முதல்ல அவன் எருசலேம் வேதத்தை வாசிக்கிற பொழுது எருசலேம் பட்டணத்தை அவன் சோதனை செய்கிறான். எங்கெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு நல்லா அலசி ஆராய்ந்து, அந்த பட்டணத்துல வீடுகள் எப்படி இருக்கு, அங்கே அலங்க எப்படி இருக்கு, அங்க வாசல் எப்படி இருக்கு, எல்லாவற்றையும் சோதனை செய்து அதுக்கப்புறம் ஜனங்கள்கிட்ட வர்றான். ஜனங்கள்கிட்ட வரும் பொழுது அங்கே அதுக்குள்ள அவன் கண்டுபிடிச்சிட்டு அங்கே நெகேமியா, ராஜா அரண்மனை வேலை பார்த்த நெகேமியா வந்து விட்டான்னு சொல்லி ஓரோனியனான சன்பல்லாத், அம்மோனியனான தொபியா, அரபியனான கேஷன், இந்த 3 பேரும் எதிரியா நிக்கிறாங்க. இவங்க யூதர்களுடைய நலத்தை நன்மை விசாரிக்க ஒருத்தன் வந்துட்டானே, இவன் இப்படியே பாலா கிடக்கணும். மற்ற ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? இந்த ஜனம் இப்படிதான் பாலா கிடக்கணும், இவங்க எலும்பவே கூடாது, இவங்க எலும்புன ஆபத்து என்று சொல்லி இன்றைக்கு கூட இஸ்ரேல் தேசத்தில் அப்படிப்பட்டதான பிரச்சனை இருக்கிறது. இஸ்ரேல் நல்ல வளரக்கூடாது, ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது, சூப்பர் பவரா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி இருக்கிற நாடுகளை நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாட்கள் காலகட்டம் இருக்கிறது. லேலுயா, இந்த புத்தி 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்திருக்கு. லேலுயா, ஓரோனியனான சன்பல்லாத், அம்மோனியனா தொபியா, அரபியனான கேஷம், இப்படிப்பட்டவங்களா எழுப்பி பரியாசம் பண்றாங்க. அவங்களுக்கு விரோதம், நாங்களும் நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படிங்காங்க. நீங்க எங்களுக்கு சம்பந்தம் வேண்டாம், எங்கள் ஜனத்தை கொண்டு நாங்கள் இந்த வேலையை சிறப்பாக செய்வோம், இதுல உங்களுக்கு பங்கும் பாகும் அடிச்சு பேசுறாரு. அல்லேலூயா. அடுத்ததாக போய் ஜனங்கள் மத்தியில, யூத ஜனங்கள் மத்தியில பேசி வச்சு, இப்படி நான் உத்தரவோட வந்திருக்கிறேன், நம்முடைய அலங்கம் கட்டப்பட வேண்டும், நம்முடைய வாசல் நான் கட்டப்பட வேண்டும் என்று அவர்கிட்ட பேசி, அப்போ ஒவ்வொருவராக அங்கே முதலாக ஆசார எழும்பி அவர்கள் பகுதியை கட்டுகிறார். இப்படி சுத்தி சின்ன இடங்கள ஒரு பட்டணத்தை சூழ இருக்கிற ஒரு அலங்கம். அல்லேலூயா. அலங்கத்துக்குள்ள தேவாலயம் இருக்கு, அரண்மனை இருக்கு, முக்கியமான அதிகாரி இருக்காங்க. அவங்கவுங்க ஏரியாவில கட்டி 52 நாள்ல கட்டி முடிக்கிறார்கள். அல்லேலூயா. 52 நாட்களை கட்டி முடிக்க அதை பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். பிரதிஷ்டை பண்ணுகிற காலகட்டத்தில் ஒரு சில வழக்குகள் வருகிறது. அவிசுவாசிகளோடு திருமணம் முடித்த யூதர் இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பிரிவினை பண்ணி அவிசுவாசிகள் அவர்களை விட்டு நீக்கிவிட்டு விசுவாசிகளோடு திருமணம் பந்தம், இப்படிப்பட்ட உறவை நெகேமியா ஏற்படுத்துகிறான். அடுத்தது ஆண்டான் அடிமை இருந்தது. பணக்கார யூதர் இருந்தார்கள், ஏழை யூதர் இருந்தார்கள். பணக்கார யூதர்கிட்ட ஏழை யூதர் கடன் பெற்று நொந்து நூலாயிட்டாங்க, அவங்க வட்டி கட்ட முடியல. இதை நெகேமியா சொல்லும் பொழுது அந்த பணக்கார யூதர்களை கடிந்து கொண்டு அவர்களுக்கு கடன்லாம் மன்னிக்கும்படியாக செய்தான். அல்லேலூயா. அடுத்த பிரதிஷ்டை பண்ணி எல்லாருக்கும் பங்குகளை அனுப்பினான். எல்லா ஜனங்களுக்கும் பங்குகளை அனுப்பி அங்கே கர்த்தருக்குள் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். அல்லேலூயா. கடைசியா வர்ற சம்பவம் என்னன்னா, ஒரு வார்த்தை, கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். அப்ப எப்பொழுதும் நமக்கு துக்கம், துயரம், கஷ்டம் வந்தா நாம ஆண்டவர்கிட்ட ஸ்துதி ஸ்தோத்திரம் பண்ணி செபிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் சமூகத்துல செபிக்கிற வேலை நமக்கு துக்கம் மாறும். தேவையில்லாத ஒரு மன கஷ்டத்தை சாத்தான் போடுவான். அவன் ஆவில உட்கார்ந்துக்கிட்டு, நம்ம ஆவில உட்கார்ந்துட்டு தேவையில்லாத பிரச்சனை நோண்டி அது ஒரு பாரமாக்குவான். அப்ப நம்ம ஜெபம் பண்ணி அந்த பாரத்தை விரட்டணும். ஒண்ணுமில்லாத பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு பிரச்சனையாய் காட்டி நம்மளை துக்கப்படுத்துவதாக பிசாசு வருவான். அல்லேலூயா. அப்ப அது ஆண்டவர் மணி கணக்கில் ஜெபம் பண்ணி அப்படிப்பட்ட துக்கங்களை விரட்ட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து பலன் தருவார். ஆமென்.